நல்லபடியாக பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது சொன்னதோடு நிற்குமா இல்லை செயல் வரைக்கும் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள். அவர் தான். அவர் இப்போ எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பேசியிருக்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. அதில் பாசிட்டிவாக சில ஆன்சர்ஸ் வரும். நிதி கொடுக்கப்பட்டுருக்கு. இப்போ 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க பேரிடர் மேலாண்மைக்காக அப்படி சொல்லிட்டு தாவேக தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிதி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வர்றதுக்கான பாசிட்டிவ் சமிக்கைகள் தெரியுது அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே இருக்கே. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு துரை வைகோ அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பாசிட்டிவாக தான் தெரியுது. நிதி குத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிதி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கொடுப்பாங்களா? அதுதான் இப்போ பிரச்சனை. கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு வெறுமனை வாய் வார்த்தையாக விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் சிக்கலில் போய் சந்திச்சிடும் கவர்மெண்ட்டு. அதனால் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பார்ப்போம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி ஆச்சரியக்குறியிலே நிறுத்திக்கிறாரு நம்ம துரை வைகோ அவர்கள். ஒன்றிய அரசு கடந்த காலங்களை விட இப்போ அவங்க சிறப்பாக செஞ்ச சந்தோஷம் தான். பாசிட்டிவாக சில அறிவிப்புலாம் வந்திருக்கு. பட் நாளடைவில் இது இருக்குமா, இல்லைனா வெறும் அறிவிப்புலாம் இருந்துகிட்டு பழையபடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கடுத்தது இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டாங்க, திமுக கூட்டணியிலேருந்து. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு துரை வைகோ அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். அது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய முடிவு. அது யார் வேணாலும் ஒரு கூட்டணியில் இருக்கிறதும் இல்லை அந்த கூட்டணியை விட்டு வெளில வர்றதும் ஒவ்வொரு கட்சிக்கும் சுதந்திரமாக அவங்க முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவங்க எடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கேள்வி கேட்கணும், எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கணும்னா வீரபாண்டி அவர்கள்ட்ட போய் கேளுங்க. இப்போ ஆனால் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொன்னோம், ஆல்ரெடி 27ஆம் தேதி போல் நம்மளுடைய கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிட்டு என்ன ஏதுன்னு முடிவுன்றதை நாங்களும் முடிவு பண்ணுவோம். இதில் கூட்டணி பற்றி மட்டும்தான் பேசுவோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கூட்டணி போக தமிழ்நாட்டுடைய முக்கியமான பல பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் நாங்களும் முடிவை சொல்லுவோம். அது வரையும் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியில் இருக்கா இல்லையாங்கிறது அந்தந்த தனி கட்சியுடைய சுய உரிமை. அவங்க முடிவு எடுத்துக்கலாம், சுதந்திரம் அது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு துரை வைகோ அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து போடினுங்கிறது அந்த கட்சியுடைய ஒரு முடிவு, அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை. கூட்டணி இயக்கங்கள் பொறுத்து அதே மாதிரி தான். அந்த கூட்டணியில் இருக்கிறது, வெளியே போகிறது அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய மன ஓட்டத்தின்படி அந்த முடிவு எடுக்கிறாங்க. இது நீங்கள் அந்த இயக்கம் இப்போ சிபிஐலேருந்து அவங்க போயிருக்காங்கன்னா அண்ணன் வீரபாண்டியன்கிட்ட நீங்கள் கேள்வி எந்த காரணத்துக்காண்டி அவங்க திமுக விட்டு வெளியே போனாங்கன்னு கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருகின்ற 27ஆம் தேதி பொதுக்குழு கூடும் பொழுது நாங்கள் இந்த கூட்டணி மாத்திரம் கிடையாது, மேகதாது அணை விஷயமா இருக்கட்டும், மும்மொழி கொள்கை பிரச்சனையா இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் விவாதிக்கும் பொழுது இந்த கூட்டணி குறித்த இந்த நிலைப்பாடை நாங்கள் தெரிவிப்போம் நம்ம சொல்லியிருக்கோம்.